அட ராணி தானே? எப்போ வந்த நீ கல்யாணத்துக்கு? நான் நினச்சி நீ வர மாட்டியாக்குமெண்டு. ஓமோ பிராணி தான், என்ன மறந்துட்டீங்களோ? கல்யாணத்துக்கு வர வேணாமல் தான் இருந்தேன். சரோஜா அக்கா தான் ஃபோன் பண்ணி கட்டாயம் வர சொன்னது. அப்போ 3 நாளைக்கு முதலே வந்துட்டேன் நாங்கள். அட 3 நாளைக்கு முதலே வந்துட்டீங்களோ? அப்போ நாங்கள் தான் லேட்டு. ஓமோமக்கா, நாங்கள் 3 நாளைக்கு முதலே வந்துட்டோம். நீங்கள் இப்போ ஹோலுக்கு தான் வரீங்களோ? மோம் ராணி, ஒரு நாளைக்கு முதல் ரெண்டாலும் வருவோம் வேண்டாம். இந்த இதுகளுக்கு வேலை பிஸ்னஸ் அப்படின்ட்டு இப்போவும் நானும் பைரவியும் மகனும் தான் வந்தோம். சிந்துவும் இவரும் வரையில. என்ன சொல்ல போறாவோ தெரியல சரோஜாக்கா. ஓ அப்படியா? அப்போ எங்கள் பைரவி மகனும் சின்னல பார்த்தது என்ன மறந்தே போச்சு முகம் எல்லாம். கன நாள் ஆயிட்டு தான் நாங்கள போயிட்டு. ஓ நீ போய் கன நாள் ஆயிட்டு தான் இந்த பக்கம் வரதே இல்லை. பிள்ளைகளையும் இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கவள பெரிய ஆளாகி. அங்கே வெளியில் நிற்கிறாங்க, இப்போ வருவாங்க பார். இன்னும் பைரவி என்ன கதைக்கிறாங்க? அப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிற பைரவியோ நம்ம கிளாஸ்மேட்டோ? சரி பாப்போம். சேச்சே, அந்த பைரவியா இருக்கு, அது வேறு ஏதாவது பைரவியா இருக்கு. என்ன ராணி, உன்ற 3 பொம்பளை பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க போல. என்ன கல்யாணம் எதுவும் பார்த்துருக்கியோ? ஓ மோமக்கா, ஓ மாலாக்கா வளர்ந்துட்டுதுகள் தான். வேலை படிப்பண்டி இருக்குதுகள். ஓ அனிக்காவுக்கு பார்த்துருக்கு கல்யாணம். சீக்கிரம் நடக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நடக்க சொல்கிறேன் வாங்குவேன். சரி சரி கட்டாயம் சொல்லு, நாங்கள் வராமலா? என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரி என்ன அழகா இருக்குன்னு? ஓ மாலாக்கா அழகா இருக்கேன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரி தான் எடுத்திருக்காங்க சரோஜாக்கா. ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும் தானே, அதுக்காக தான். அதுக்குத்தான் போல. இதுதான் பைரவியும் ஆதியம். நீ சின்ன வயசில் பார்த்தது இப்போ உனக்கு அடையாளம் தெரியல, வளர்ந்துட்டாங்க தானே? ஓ சின்னல பார்த்தது தானே, வித்தியாசமாக வந்துட்டாங்க. பைரவிக்கு நான் நினைக்கிறேன் எங்கட அகானோட வயசும் ஆதிக்கு அனன்யாவோட வயசு என்ன. ஓ உண்ட கடைசி மகளும் பைரவியும் உண்டா பிறந்தது. ஒரே வருஷம் என்ன? ஆதியும் 2வது மகளும். சரியா சொல்கிறேன் என்ன? இது நம்ம கிளாஸ்மேட் பைரவி தான். ஓகே ஓகே. யாரா இருக்கும் இந்த ஆண்டி? ஒருவேளை ரிலேட்டிவ் உங்கட? ஆண்டி நல்லா கதைக்கிறான், ஆனால் பைரவிக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. இவர் தான் எங்களோட போஸ் கம்பெனியில். ஓகே ஓகே. அம்மாவுக்கு இவங்களை தெரிஞ்ச ஆக்கள் போல இருக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கிறீங்க? நான் ராகவனோட கல்யாணத்துக்கு தான் லீவு போட்டு லெட்டர் கொடுத்தேன் நான் உங்களோட பிஏட்ட. ஓகே ஓகே அனன்யா. ராகவோட கல்யாணத்துக்கு தான் நீ லெட்டர் கொடுத்தியா? பாத்தியா, நாங்கள் இங்கே மீட் பண்ணுவோம் மட்டும் நானே நினைக்கல. அதுதான் சார். என்னம்மா நீ எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற? ஆட என்னடா அது தெரியாது எனக்கு, சொல்லியிருக்கலாமே நீ. ஆண்டி நானும் பைரவியோட தான் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எனக்கு தெரியாது நீங்கள் எங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்ச ஆக்கலண்டு. இப்போ உன்னை யாரும் கேட்டாங்களா? பைரவி அவங்க யார் தெரியுமா? அவங்க உங்க அத்தை பைரவி. என்ன முறாலா கதைக்கிற? அத்தைன மகளாக்கள் உனக்கு மச்சால், எப்படியா கதைக்கிறது? அடே எங்க அத்தையும் அத்தைன மகள் தானே அனன்யா? ஓ ஓ ஓ ஓ இப்பதானே தெரியுது. சரி ராணி வா, அங்கே போய் எதுவும் ஹெல்ப் பண்ண செய்து கொடுப்போம். சரி அக்கா வாங்க போவோம். அனிக்காக்கா அந்த முன்னுக்கு நிற்கிறாங்க மாலாண்டியோட மகள். அவள் தான் பைரவி. அவள் தான் என்னோட யூனிவர்சிட்டியில் உண்டா படிக்கிறா. அவாக்கு என்னையே பிடிக்காது. நான் கதைச்சாலே ஒரு முறாலாக தான் பாப்பா, ஏனோ தெரியாது. ஓ நீ வந்து அடிக்கடி சொல்லுவியே பைரவி நல்லா படிக்கும், எனக்கு அந்த பிள்ளையை பிடிக்கும், ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குது இல்லை ஏனோ தெரியலேண்டு வந்து சொல்லுவியே, அந்த பிள்ளை ஆயுது. அப்போ நம்ம ரிலேட்டிவ் பொண்ணு என்ன அது? சரி அப்போ நான் கேட்கட்டா, ஏன் என் தங்கச்சி உனக்கு பிடிக்கலையாண்டு? இல்லை அனன்யாக்கா, நீ கேட்காத. அந்த பிள்ளை கோவப்பட்டு பேசும். இல்லை நான் கேட்குறேன் பொறு. அந்த பிள்ளை நம்ம ரிலேட்டிவ் தானே, ஏன் பேச போகுது? நான் அந்த பிள்ளைக்கு வயசுக்கு மூத்தாள் தானே, பேசாத பொறு, கேட்குறேன். அக்கா ப்ளீஸ் வேணாம் கேட்காத. பைரவி எங்கட தங்கச்சி உங்களோட யூனிவர்சிட்டியில் ஒரே கிளாஸ்மேட் தானே? ஆஹாண்ணா மாம் என்னோட தான் படிக்கிறா உங்களோட தங்கச்சி. ஒரே கிளாஸ்மேட் தானே, என்ன இப்போ? இல்லை ஒன்றுமில்லை. நீங்கள் தான் ரூடாக கதைப்பீங்களாம். அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாம், கதைக்கிறதுக்கு பழகிறதுக்கு. உங்களுக்கு பிடிக்காதாம், அதை நீ எனக்கு கேட்குறேன். சேச்சா அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாள் பிரியாண்டு, நான் அவளுடைய க்ளோஸ். வேறு ஒருத்தரோடையும் எனக்கு பழக பிடிக்காது. ஸோ நானும் இந்த ஸ்டடியும் அப்படியே போய்கொண்டிருக்குது. ஓகே ஓகே. ஆனா கொஞ்சம் ரூடான ஆள் தான் போல, திமிரா கதைக்குது என்ன? நீ பேசாம விடு. பாத்தியாக்கா பைரவியோட பக்கத்தில் நிற்கிறது நீங்கள் யார்? எனக்கு இன்னும் பிடிபடையில, அதான் கேட்குறேன். நானாக்கா, நான் வந்து பொண்ணுண்ட தங்கச்சி. ஓகே அப்போ ராகவனோட வைஃப் அண்ட் சிஸ்டரா? ஓகே. ராகவனோட மச்சால் உங்களோட ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது என்ன? இந்த சாரிக்கு சூப்பராக சூட்டபுளாக இருக்குது. தேங்க்யூ. சரி ஆக்கள் வராங்க, இல்லை எனக்கு கவனிங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம் வாங்கோ, அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சிஸ்டர்ஸ். என்னென்னு சொல்லிச்சுன்னா சரோஜாத்தேண்ட சாரி செலக்ஷன் சூப்பராக இருக்கு என்ன?
நான் ஃபோட்டோ எடுப்போம்னு பார்க்குறேன். எல்லாருக்கும் ஓகேயா? நான் ஸ்டேட்டஸ் விட போகிறேன் வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு ஓகேயா? எடுக்கட்டா ஃபோட்டோ? ஓகே ஓகே தானே, அடுங்க. எனக்கு அனுப்பி விடுறீங்களா? நம்பர் தரேன். ஓ, அதுக்கு நான் அனுப்பி விடுறேன். நம்பர் தாங்க, அனுப்பி விடுறேன். ஓகே 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 ஓகே. ரெடி, ஸ்மைல். ஏய் பைரவி, ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறேன்னு கவனமாங்க. விளக்கு இருக்குது, சாரியை வடிவப்படி. ஏய் பைரவி, சாரி எப்படி விளக்கில் எரிய போகுது? அச்சோ, நான் கவனிக்கவே இல்லை. தேங்க்யூ. பரவாயில்ல பரவாயில்ல, நீ கவனமா இல்லை. என்ன பைரவி, கவனம் அணிக்க தெரியாதா? கொஞ்சம் மண்ண சாரி பிடிச்செறிஞ்சிருக்கு. ஓ மோமண்ணா, நான் கவனிக்கவே இல்லை. நல்ல காலம் மகானாவும் அனன்யாக்காவும் சொன்னதால தப்பின இல்லை. என்ன பிடிச்சிருக்கோம் என்ன? சரி சரி, ஏன் நீங்கள் இப்போ இங்கே வந்துடுங்க? பொண்ணுல சைட் அடிக்க வந்தீங்களோ? அடி வாண்டு போறா இப்ப. பைரவி, என்ன பழக்கம்? அப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? சும்மா அவங்க அங்கால இருந்து கதைச்சிட்டு இருக்காங்க. நான் இப்படி அம்மாட்ட போக இருக்கா வந்தேன். அடி வாண்ட போற நீ. சரி சரி, அம்மாட்ட தானே போக வந்தீங்க, போங்க. எனக்கு தெரியும் இங்கே ஒரு ஆளில் கண்ணு உங்களுக்கு கண்டு. என்ன சொல்கிறாள் பைரவி? யாரில் கண்ணா இருக்கும்? ஏன் இப்போ நிற்கிறீங்க? அம்மாட்டில் போகிறேன் வந்தீங்க, போங்க பாப்போம். வாயாடி, உன்னை வச்சுட்டு நான் வர்ற வாடு இருக்கே. சரி, நான் போறேன், பாய். நம்மளோட குயின் செம்மையா இருக்கிறாளே. நான் நினைச்சும் பார்க்கல. எங்கட ரிலேட்டிவ், அதுவும் மச்சால் எனக்கு கண்டு. டேய், உலக அழகியெல்லாம் நம்ம சொந்தக்கார பிள்ளையில தான் இருக்கும் போல. எல்லாம் அழகான பிள்ளைகளா இருக்குது. எந்த பிள்ளைய பார்க்குறேன்னே தெரியாம இருக்கு. ஏதோ ராகவோட புண்ணியத்துல இதாவது தெரிஞ்சுதே. அடோ, எல்லா பொண்ணுகளும் அழகா இருக்காளுங்க. எந்த பிள்ளைய பார்க்குறேன்னே தெரியாம இருக்குது. அதை விட எல்லாரும் ஒரே மாதிரி சாரி கட்டியிருக்காங்க. செம்ம லுக்கா இருக்கு. என்ன அட ஓண்டா, இதுகள்லயே ஒன்றை கரெக்ட் பண்ணி லைஃப் லாங் போகலாம் போல இருக்கு. அச்சச்சோ, நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டீங்களா? பொறுங்க பொறுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. எல்லா பிள்ளைகளும் நல்லவங்க இல்லை சொல்லிட்டேன். சரி சரிடா, யார் மாப்பிள்ளை தோழன்? பொண்ணு சைட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லையா? அவன் இப்போ யார் மாப்பிள்ளை தோழனா இருக்கும்? ஓ, அவங்க வீட்டில் ரெண்டும் பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இல்லை. அப்போ யாரா இருக்கும்? அனு வந்து பொண்ணு தோழி. அப்போ மாப்பிள்ளை தோழன் யாருன்னு தெரியல. பாப்பா யார் வாராண்டு. டேய் சரி சரி, அந்த சுருள்முடி பொண்ணு, அந்த ராணி ஆண்டியோட 3 பொண்ணுகள், அதில் 2வது பொண்ணு இருக்குல்ல, அதுகள் எப்படியான பொண்ணு தெரியுமா அதில் பற்றி? டே டே டே, அங்கே கண்ணு வச்சுட்டியோ? கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங். டே சும்மா நீ வேற. ஓ, அந்த ராணி ஆண்டின்ற 3 பொண்ணுகளும் செம்ம அழகா இருக்காளுங்க. என்ன? ஓ மோமடா, அவங்களோட ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம், கல்யாணம் செய்ய போகிறாங்க போல. எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அங்கேயும் போய் ஒரு கூத்தடிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். டே மச்சான் ஆதி, ரூட்டு மாறுதே. நடத்து நடத்து. டேய் டேய் சும்மா இருடா. டேய் சரி சரி வா, விழாக்கு பொண்ணுங்க எல்லாம் கொண்டு போகிறாங்க, போய் பார்ப்போம்பா. யார் என்ன நீ அந்த முன்னுக்கு நிற்கிற பிள்ளை? இப்போ தான் பார்க்குறேண்ணா. ஓமாக்கா, அது அனுண்ட ஃப்ரெண்டா. இப்போ தான் வந்துச்சு அந்த பொண்ணு. ஓமக்கா, இப்போ தான் வந்தது. டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டு தாமண்டு அனுக்கு சொல்லி கொண்டு வந்தது. அதான் திடீரெண்டு ஒரு ஆள் வந்து நின்றுதான், அதை பார்க்குறேன் யாருண்டு. அனிக்காக்கா, சரியான வெக்கையாக இருக்குது விளக்கு. அந்த நெருப்பு வந்து இந்த மேக்கப்பையே கலைக்க போகுது பாருங்க. அடி வேண்ட புறாகானா? என்ன பழக்கம்? கல்யாண வீட்டுக்கு வந்து விளக்கு பிடிக்க சொன்னா இப்படியா சொல்லுறது? என்ன நினைப்பாங்க? வாயை மூடிக்கொண்டிரு. அவன் இருக்கிறதுல உனக்கு மேக்கப் கலைய போதான். உன்ட மேக்கப் ஒன்றும் கலையில, பேசாம நில்லு. ஏன் அக்கா தங்கச்சி 3 பேரும் சண்டை போடுறீங்க? என்ன பிரச்சனை? இல்லை இல்லையம்மா, சண்டை போடையில அவாக சுடுதுதான், அந்த ஹீட் அடிக்குதா முகத்துக்காக தான். சரி ஓகே, ரெடி. வீடியோ எடுக்க போகிறேன். அண்ட் ஃபோட்டோவும் தான். நல்லா சிரிச்சபடி உங்களோட ரியாக்ஷனை கொடுங்கோ. மெது மெதுவாக நடந்து வாங்கோ. ஓகே டன். ஓகே ஃபோட்டோக்காரண்ணா.